ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ நோ நீட் 2024 ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நிறைய கொஷின்ஸோடையும் ஒரு நேஷ்னல் எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குமா அப்படிங்கிற குழப்பத்துலேயும் நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நீட் 2025 எக்ஸாம் எழுத போகிறோன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எழுதலாமா வேண்டாமாங்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு, இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் நிறைய இஷ்யூஸ் அந்த மாதிரி நடந்துருச்சு. ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்தே எல்லா நீட் ரிலேட்டட் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ்லேயும் கூட இதே பேச்சு தான் ஓடிட்டுருக்கு. சரி, எல்லாரும் இதை பற்றி பேசிட்டாங்களே, இப்போ நீங்களும் இதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டால் இது நம்மளோட பிரச்சனை. நம்மளும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கோம். அந்த 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் நம்மளும் ஒருத்தவங்க. இந்த இயரும் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட் இயரும் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இது நம்மளோட பிரச்சனை, இதை பற்றி நம்ம தான் பேசி ஆகணும். நீட் 2024 என்னென்ன ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு, அதுக்கு என்டிஏ என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க, நீட் 2025 நெக்ஸ்ட்டு எப்படி இருக்க போகுது, அண்ட் எப்படி நம்ம படித்தா நம்ம சீட்ஸை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீட் 2024 என்னென்ன ஸ்கேம்ஸ் நடந்துச்சு, எல்லா யூடியூப் சேனலும் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ நான் இதே பற்றி ஃபுல்லாக பேசிட்டு இல்லாமல் சிம்பிளாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன், நீட் 2024 பேப்பர் எக்ஸாமுக்கு நாளே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போயும் கூட அந்த கேஸ் கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நீட் ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 10 நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண வேண்டிய நீட் ரிசல்ட்டை எதுக்கு அவசரமாக எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. மூணாவது விஷயம், எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த டைம் 67 பேர் தேசிய அளவில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அதாவது 720 out of 720 67 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 6 பேர் ஒரே எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதினவங்க. நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள யாருமே ஒரே ஸ்டேட்டை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரே எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுவுமே இதில் ஸ்கேம் நடந்திருக்கா அப்படிங்கிறத பேசக்கூடிய ஒரு பொருளை மாறி இருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு எங்கேருந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கிரேஸ் மார்க்லேருந்து தான். 718 719 இந்த மாதிரி மார்க்ஸை பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் இம்பாசிபிள் மார்க். ஏன்னா 720 out of 720க்கு அடுத்து ஒரு கொஷின் தப்பாக எழுதியிருந்தா 715 தான் மார்க்காக இருந்திருக்கணும். இல்லை ஒரு கொஷினை விட்டுருந்தா 716 தான் மார்க்காக இருந்திருக்கணும். இடையில எப்படி இந்த 718 719 வந்துச்சு அப்படின்னு நம்ம என்டிஏ கிட்ட கேட்கும்போது அதுக்கு என்டிஏ ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம் பத்தலை அப்படிங்கிறதுனால சில ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ மார்க் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் என்டிஏ மென்ஷன் பண்ணலை. அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாகணும். ஏன்னா இந்த இன்விஜிலேட்டர்ஸ் நிறைய பேருக்கு அவங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்து அனுப்பலை. ஸோ ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு அட்மிஷன் ஃபார்மில் சைன் வாங்குறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களில் நிறைய டைம் லாஸ் ஆகியிருக்கு. அப்போது அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியலை. தூத்துக்குடியில் 2 எக்ஸாம் சென்டரில் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் வந்துருந்துச்சு. அப்போ அவங்களுக்குலாம் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா? அதில் நானும் ஒரு ஆள் தான், எனக்குமே டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் தான் வந்துருந்துச்சு. அப்போ எங்களுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுக்கவே இல்லையே. அப்படி பார்த்தா ஒரு செலக்டிவாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுக்குறதுங்கிறது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. நம்ம கேட்ட இந்த எல்லா கொஷின்ஸ்க்குமே என்டிஏ ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes முன்னாடி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சு என்டிஏ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் லீக் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் சென்டரில் மட்டும்தான் பேப்பர் லீக் ஆகிருந்துச்சு. அந்த எக்ஸாம் சென்டரில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் பிடிச்சிருக்கோம், அவங்க எல்லாருமே நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஷின் கிரேஸ் மார்க் பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அப்படி இருக்கும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எப்படி நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்டிஏ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ரீசெக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கிரேஸ் மார்க் பற்றி அவங்க எங்கேயுமே சொல்லலை, கிரேஸ் மார்க் கொடுத்தது தப்பு அப்படின்னா அந்த கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீநீட் நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு என்டிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டியை அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். அந்த 4 மெம்பர் கொண்ட கமிட்டி 1 வீக்குக்கு இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்களாம். 1 வீக் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு 3 daysல ரிப்போர்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ரீநீட் நடக்குமா, அப்படி இல்லைன்னா ரிசல்ட் விடுவாங்களா, அதாவது கிரேஸ் மார்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ரிசல்ட்ஸை விடுவாங்களா, இல்லை கிரேஸ் மார்க் கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த கமிட்டியோட
இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற அதே ரிசல்ட் அண்ட் ஸ்கோர் கார்டு தான் கடைசி வரைக்கும் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே 10 டேஸ் கழித்து தான் நமக்கு தெரியும் இந்த 4 மெம்பர் கொண்ட கமிட்டி என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 10 டேஸ் கழித்து தான் நமக்கு தெரியும். நீட்டாக ரிசல்ட்டாக இல்லை இப்போ இருக்கிற அதே ரிசல்ட் தானா அப்படின்னு. நெக்ஸ்ட் கொஷினா, இந்த 4 மெம்பர் கொண்ட கமிட்டிக்கு 1 வீக் இன்வெஸ்டிகேஷன் டைம் போதுமா? அவங்க எந்த முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு என்டி கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு என்டிஏ சொல்லியிருக்காங்க, இந்த 4 மெம்பர் கொண்ட கமிட்டி 6 சென்டரில் இருக்கிற 1600 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு 1 வீக் டைமே என்ஆஃப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன ரிப்போர்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு தராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்டிஏவோட நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ நமக்கு ரீநீட் வைக்கிறதா, ரிசல்ட் விடுறதா, அப்படி இல்லைன்னா கிரேஸ் மார்க்கோடு இருக்கிற இதே ரிசல்ட்டை அவங்க கவுன்சிலிங்க்கு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது இன்னும் 10 டேஸ் கழிச்சு தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நல்ல ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு நம்புவோம். இப்போ நம்ம நீட் 2024 பற்றி ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டோம். இப்போ நீட் 2025க்குள்ளே வருவோம். இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா நீட்டுமே டஃப்பாக தான் இருக்க போகுது. ரீசன் என்னன்னா, இந்த டைம் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனாலையும் நிறைய காம்படிஷன் இருந்ததுனாலையும் 67 பேர் 720க்கு 720 எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் ரேங்க் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபுல் ஸ்கோர் பண்ணுறது வந்து இம்பாசிபிளாக இருக்கும். இது மாதிரி தான் இதுக்கு அடுத்து வர கொஷின் பேப்பர்ஸை வந்து அவங்க செட் பண்ண பார்ப்பாங்க. நம்ம ஒழுங்காக படிச்சிட்டோம்னா நம்ம எதை பற்றியுமே பயப்பட வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. ஸோ இனிமேல் நம்ம ஸ்டடீஸில் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீட் 2025 ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது, ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து உங்களோட ட்ரீம். ஏதோ ஒரு தடவை வந்து தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களோட என்டையர் ட்ரீமையுமே நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அப்படியே உங்கள் ட்ரீம் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா? நீங்கள் 720 out of 720 எடுக்கிற மாதிரி படித்தா நீங்கள் எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லையே. கொஷின் பேப்பர் வந்து இதுக்கப்புறம் டஃப்பாக இருக்க போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம அதையும் தாண்டி நல்ல ஸ்கோர் எடுக்கிற மாதிரி படிக்க தான் பார்க்கணும். ஸோ கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்துச்சு, நமக்கு எதுவுமே டாக்டர்லாம் ஆக முடியாது அப்படின்னு நினச்சி ஓடுறதுல எந்த பிரோஜனமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணும்? எதுக்கு நீங்கள் இத்தனை டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கணும்? இது வந்து உங்களோட ட்ரீம். ஒரு டைம் தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லா டைமும் இதே தப்பு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி யாரையும் நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு டைம் தப்பு நடந்துருச்சு, நம்ம அதுக்கு எதிராக வந்து நிறைய கேஸ் போட்டோம், நிறைய நம்ம வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து மாற்றி அவங்க எல்லாம் பண்ணித்தரதா வந்து என்டிஏவும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அந்த முடிவு வந்து நல்ல முடிவாக தான் வரும் அப்படின்னு நம்புவோம். ஸோ நம்ம ப்ராப்ளம்லேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்துகிட்டு இருந்தோம்னா எப்போ தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து முடிஞ்சு எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இனிமேல் நடக்க போகிற எக்ஸாம்ஸை நம்ம பெஸ்ட்டை நம்ம கொடுக்கலாம்ல. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நீட் 2025 நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுப்போம். சரி, ஓகே, இது வரைக்கும் ப்ராப்ளம் சொல்யூஷன் நிறைய ஃபிசிக்ஸ் மாதிரி பேசிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டடீஸை பற்றி பேசுவோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆன்லைன் கோச்சிங் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எதுக்கும் ப்ரமோஷன்லாம் பண்ணல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேருங்க. இல்லை இதை தவிர நீங்கள் பெஸ்ட்டாக ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவு நல்லா புரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பிடபிள்யூவில் சேருங்க. ரொம்பவே கம்மியான ப்ரைஸு, ஆனால் எஜுகேஷனும் பக்காவாக இருக்கும். செகண்ட் வந்து எனக்கு இங்கிலீஷ்லாம் வேண்டாம், தமிழில் தான் புரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜைலமில் சேருங்க. ஜைலமில் ஃபிசிக்ஸ் வந்து ஷோபிகா மேம் சூப்பராக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி வந்து அனிஷ் சார், ஸ்ரீனிவாசன் சார், சிக்காந்தர் சார், பிரமிளா மேம், இவங்க 4 பேருமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் நடத்துவாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து நல்லா தான் இருக்கும். பாட்னி வந்து ஆஷிமா மேம் நடத்துவாங்க. ஜுவாலஜி வந்து ஸ்ருதி மேம் நடத்துவாங்க. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாகவே நல்லா தான் இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து 17,700 வெற்றி பேட்சுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பயாலஜி கூட நானே படிச்சிருவேன். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் எனக்கு கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் A to K அந்த சாரோட கிளாஸஸும் வந்து போன டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. ஃபீஸ் வந்து 15,000 கிட்ட வந்துச்சு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு சேர்த்து. ஃபிசிக்ஸ்க்கு வந்து அந்த சாரே நடத்துகிறாங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஒரு மேம் போன டைம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் போகுதுன்னா அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து வேதாந்து இங்கிலீஷில் DNA பேட்ச்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக. அதோட ப்ரைஸ் வந்து 3,999 சொல்லியிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ 3மே நடத்துகிறாங்க. ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க.
அண்டு ஒருத்தவங்க வந்து கிளாஸ் நடத்துவாங்க, ஒரு டீச்சர் வந்து டவுட் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு 2-3 பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் வேணும், உங்களுக்கு இங்கிலீஷ் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஓரளவு டீசெண்டான கோர்சஸ். அண்ட் ஆலன் ஆகாஷ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அங்கே கோச்சிங்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆனால் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட்டு. அந்தளவுக்கு உங்களுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக போய் சேருங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கம்மியான ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அப்படி பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச கோர்சஸ் வந்து நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த வீடியோவை வந்து நான் பேசுகிறத கேட்காம இந்த வீடியோவை மட்டும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து டைம் வந்து 1:10 காலையில் 1:10 விடிய காலம். உடனே அக்கா நீங்கள் பயங்கரம் விடிய காலம் 1:10 எழுந்திரிச்சு உட்காந்து படிக்கிறீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. போன மண்டேலேருந்து இங்கே அப்படியே ஒரு பொங்கல் அந்த செலிப்ரேஷன்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நான் டெய்லி ஒரு 1 hour 2 hour கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணுங்கிறதுக்காக கிடைக்கிற டைம்லலாம் அப்படியே மேனேஜ் பண்ணி படிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி போகிற ஒர்க் இருக்குது. அதனால தான் காலைல ஒரு 1:30 மணி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 1 hour ஆச்சு பயாலஜி மட்டும் ரீட் பண்ணிவிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டேன். இப்போ நான் காலைல 4 மணிக்கு போனேன்னா அடுத்து வரத்துக்கு ஈவினிங் ஆகிடும். அது கொஞ்சம் வேண்டுதல்லாம் கோயிலில் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னை எல்லாம் எதுவுமே இக்னோர் பண்ண முடியல. அது நான் கையில் காப்பு கட்டியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி கூட எல்லா பொங்கல்லாம் எல்லாமே முடியுது. ஸோ இன்றைக்கி கூட அப்படியே நான் எல்லாமே ஃப்ரீ ஆகிடுவேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒர்க்கும் தரமாட்டேன் அப்படின்னு எங்கள் வீட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சாட்டர்டே, நான் நாளைக்கே வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதில் எவ்வளோ தடக்கள் பின்னாடி ஃபுல்லாக ரேடியோ கட்டி பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை பாட்டு நிறுத்துகிற அந்த கொஞ்சம் டைமில் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி ரொம்ப ப்ரொடக்டிவாலாம் படிக்க முடியல. ஆனால் கிடைக்கிற டைமில் டெய்லி ஒரு 2 hours டெய்லி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது கொஞ்சம் நல்லதாக போச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் சாட்டர்டே தான் வந்து என்டிஏ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு நம்ம வீடியோவில் அதையும் சேர்த்து சொல்லியாச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி வரைக்கும் வெயிட் பண்ணது ஓரளவு ஒரு விதத்தில் நல்லது தான். நானும் ஸ்டடி விளாக்ஸ் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இடையில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தது, ஏதாவது டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒன்று பேசி இந்த நீட் பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் ஸ்டடி விளாக்ஸ் வந்து டிலே ஆகுது. முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து இந்த வீக் அடுத்த வீக் சண்டேக்குள்ளே இடையிலேயே இந்த வீக்லேயே ஒரு ஸ்டடி விளாக் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலேயும் என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த நீட்டோட கான்ட்ரவர்சி பற்றி தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றியும் கேட்டிங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனிமேலும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் பற்றிலாம் யோசிச்சுட்டே இருக்காமல் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் இருக்கிற டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்னும் நீட் பற்றி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா படிக்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.